ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா உப்பு உருண்டை தான். இது நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் உப்பு உருண்டை தான் சொல்லுவோம். எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா? 2 ஆழாக்கு அரிசி நொய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிக்சிலையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கழுவிட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நர இதுலேயே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அவ்வளோதான். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கட்டும். செவக்கிற வரையும் நல்லா வறுத்துட்டே இருங்க. இதுக்கு நல்லா சுருக்குன்னு கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே ப்ளைனாக தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த அளவு செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கொட்டி கலரி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். எல்லாம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அது மாவு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா மாவு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவள்தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் வச்சாச்சு. இதே மாதிரி உருண்டையாவோ இல்லை பிடிக்கோள்கட்டை மாதிரியோ நம்ம எது ஒன்றாலும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் அதில் நல்லா அடுக்கி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. அடுக்கி எடுத்துகிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட உப்பு உருண்டை ரெடி. அவ்வளோதான். சுட சுட உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.